அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த உலக செய்திகளையும் அடுத்தடுத்த அப்டேட்டையும் அடுத்தடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் குறிப்பாக பேச்சுவார்த்தை சூழ்நிலை என்னப்பா, 24 மணி நேரம் கடந்து தாண்டி வந்துச்சு, ஏதாவது நெருங்கியிருக்கா, இல்லை வழக்கமான கதை தானா, திங்கக்கிழமை மேலே வருது மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னா அதற்கான சூழல் தான் கண்ணுக்கு தென்படுகிறது. இன்று இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, பெய்ரூட் மீது மிக கடுமையான ஒரு தாக்குதல், அடுத்தடுத்த தாக்குதல், சதர்ன் லெபனான் மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். ஈரான் ஓடி இலே எனக்கு தெரியும்லே நீங்கள் யாருன்ட்டு, உங்கள் நம்பிக்கை துரோகம் எனக்கு தெரியும்லே, இருளே நான் பதிலடி அடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாங்க. ட்ரம்ப் ஓடி இப்போ குறுக்கா வேறு வெள்ளக்கூடியை தூக்கிட்டார், நிறுத்துங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதை தாண்டி ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று, ஷேடோ ஃப்ளீட் ஒன்று யூகே தூக்கிட்டாங்க, உத்தரவு கொடுத்து இனி ஒரே ஒரு கப்பல் கூட இந்த ஏரியா கிட்ட நெருங்கக்கூடாதுன்றாங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸ் அங்கே ரஷ்யாவுடைய கப்பலை தூக்கியிருக்காங்க. இது 2வது முறையாக யூகே தனிப்பட்ட முறையில் ஒரு கப்பலை திருட்டிட்டாங்க. இனி கொஞ்சம் சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது. நம்மளுடைய மற்றொரு கப்பல், ஏற்கனவே 3 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு மூழ்கிய நிலையில் 4வது கப்பலும் இன்று ஓமன் பக்கத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தடவை அமெரிக்கா ஓடி உதவி செய்ததாக சொல்கிறாங்க. என்னதான் நடக்கிறது அதையும் பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். அவ்வளோதான், மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வெவ்வேறு நாட்டில் இங்கே FIFA வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா, ஸோ கால்பந்து உலக கோப்பையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கொண்டாடி தீக்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட், நேற்று கூட நியூயார்க்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் தோத்த வெறியில் ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பஸ்ஸு கொளுத்துறது, அந்த ஏரியாவை சேதாரப்படுத்துறது. ஐரோப்பா நியூஸை பார்க்குற நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக தான் தெரியும். பட் இருந்தாலும் நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. கொண்டாடி தீக்கிறாங்க. போப்பா, நீ பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன, நடத்தலைனா என்ன, நீ தாக்குதல் நடத்தினா என்ன, இல்லை அந்த பக்கம் போனால் எனக்கு என்ன, இதுக்கப்புறம் ஆளை விடுப்பா, நான் ஒரு மாதம் கொண்டாடி தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபுட்பாலை பிரேசில் மக்கள்லாம் மிக பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான பதிவுகள் தான் பார்க்க முடிகிறது. இந்த பதிவுகளுக்கு மத்தியில், அதாவது இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில், நேற்று ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் இந்த ட்விட்டை பார்த்து எல்லாருமே கடுப்பாக இருப்பாங்க. ஒரு மாதிரி எப்பா நிறுத்துப்பா, சம்மா இதே வேலையாப்பான்ற மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. ட்ரம்ப்பு கரெக்டாக 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாளைக்கு சைன் பண்ண போகிறோன்னு சொல்கிறதும், பாகிஸ்தான் ஓடி ஆமாம் அப்படின்னு ஒரு சைன்ஜாக் போடுறதும், அதுக்கப்புறம் திடீர்னு ஈரான் நோ நகிஹேன்னு அவங்க ஒரு பக்கம் மறுக்கிறதும், இவரு மறுபடியும் ஓடி அவ்வளோதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் அவர் அடுத்து 24 மணி நேரம் சொல்கிறதும், பாகிஸ்தான் சைன்ஜாக்னு இன்னொன்று அடிக்க, அப்புறம் இடையில் இன்னைக்கு கத்தார் வேறு கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல கொட்டசாமி கையெழுத்து போட்டுடலாமா, டிஜிட்டலி சைன்டு இன்னைக்கு நைட்டு சைன் ஆக போகுது, கையெழுத்து ஆக போகுது அப்படின்லாம் உலகமே எதிர்பார்த்து இப்படி அப்படின்னு காத்துட்ருக்கிற வேலையிலே ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, 2 ட்ரோன் இஸ்ரேலை நோக்கி அனுப்புகிறாங்க. அதுலேயும் என்னென்னா, அந்த ட்ரோனுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய பாலிஸ்டிக் மாடல் ஒன்று 360 டாக்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபட்டா 360 டாக்டிக்கல் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதே மாதிரியான ராக்கெட் சிம்லராக இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இஸ்ரேலுக்கு கொலகாண்ட் ஆகி போச்சு. என்னப்பா நம்ம இந்த அளவுக்கு தடுக்கிறோமே, உள்ள இன்னைக்கு கூட பாருங்கள் வீடியோ பதிவுலாம் நிறையா இருக்குது, அவங்களுடைய உள்ள டனல்லாம் போய் பிடிக்கிறோம், ஆயுதங்களை அழிச்சிட்ருக்கோம், சதர்ன் லெபனான் பெரிய லோகம் முன்னேறிட்டோம். அப்படி இருந்துமே கிளியராக ட்ரோன் தாக்குதல் எங்கேருந்து வருது, பெய்ரூட்லேருந்து அனுப்புகிறாங்களாம். எங்கே, பெய்ரூட்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க 2 ட்ரோனு. அதுவும் தாக்குதல் இலக்காகப்பட்டதாகவே சொல்கிறாங்க, தடுக்காமல் நேராக போய் அடிச்சிருச்சுன்னே சொல்கிறாங்க. இதனால் டென்ஷனான இஸ்ரேல் வழக்கமாக அவங்க ஒரு ட்ரோன் இந்த பக்கம் அனுப்புனா அவங்க 50 அடி அடிக்கிறவங்க யார், இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, கோட்டசாமி போதும் இனி நம்ம சும்மாவே அடிப்போம்,
எடுத்து வண்டியை விடுப்பா சண்முகம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க போர் விமானத்தை. தூக்கிட்டு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, பக்கத்தை கூட வீடியோ பதிவும் பாருங்கள். பயங்கரமான ஒரு தாக்குதல். அந்த தஹாயா பகுதியிலையும் பெய்ரூட்லேயும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க. இந்த தாக்குதலில் இது வரைக்கும் கொல்லப்பட்ட லிஸ்ட்லாம் எதுவும் வரல. ஏன்னா ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்து மக்களை வெளியேற்றதுக்கு அப்புறம் தான் தாக்கல் நிகழ்த்துறாங்க. சரி, இந்த தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் செய்தி சேனல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் ஓடி வந்து இந்த தாக்குதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருது அமெரிக்கா தான். அது இல்லாமல் அவங்க சென்காம் கிட்ட இது மாதிரி நம்ம கோபமாக இருக்கிறோம், என் கோபத்தை தடுக்காதீங்க, அடிச்சுட்டு தான் நான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியதா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளாகவே, கொஞ்சம் 2-3 நாளாகவே கேலிபஃப் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தார். அவர் ஏதோ இந்த பேச்சுவார்த்தையில் சற்று உடன்பாடு இல்லாத ஆளு போல அப்படின்னு நினச்சி நான் காலைல ஆர்கே சேனலில் கூட சொன்னேன். இப்போ ஓடி வந்துட்டார் மனுஷன். ஓடி வந்து இது வந்து பியூர்லி வழக்கமாக அமெரிக்கா பண்ணுற ஆஸ் யூஷுவல் நம்பிக்கை துரோகம் தான். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு சைன் பண்ணுறது? எந்த நம்பிக்கையில்? குட் காப்புக்கும் பேட் காப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுங்களாச்சே நீங்களாம். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, நாங்கள் எங்களுடைய அமைதி ஒப்பந்தம் என்பது லெம்லானை சேர்த்தி தான், எங்கள் டீல்லே அதுதான் இருக்குது. நீங்கள் அப்போ எந்த நம்பிக்கையெல்லாம் கையெழுத்து போடுவோம்? நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம், அவ்வளோ நிறுத்தலே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்ல. இன்னைக்கு சதர்ன் லெபனானில் மட்டும் வந்து 8லிருந்து ஒரு 9 பகுதியை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இப்போ கத்தாரும் பாகிஸ்தானும், கத்தார் பாருங்க, அந்த ஒரு எண்ணம், நல்ல எண்ணம், எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே பரவாயில்ல, பங்காளிங்க தானே அடித்தாங்க. இத்தனைக்கும் ஒரு தடவை வெளியில் கத்தார் என்ன சொன்னாங்கன்னா, நேரில் முகத்தில் பார்த்து பேசுகிற அளவுக்கான மரியாதையை கூட இழந்துட்டாங்க. இத்தனை நாள் ஏதோ சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு வச்சுருந்தோம், ஆனால் அந்த நட்பு மரியாதையெல்லாம் இழந்துட்டாங்க, மறுபடியும் நாங்கள் பேச மாட்டோம்லாம் சொன்ன கத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அமெரிக்காவுக்காக நான் போகிறேங்க, போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு அங்கே போயிட்டு ஒன்று பாகிஸ்தானும் யாருக்கு ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி, தலைவரே என்ன தலைவரே இது மாதிரி கடைசி நேரத்தில் இப்படிலாம் சொதப்பினா கரெக்டாக இருக்குமா பாருங்கள் தலைவரே, கடைசி நேரத்தில் கையெழுத்து போட தயாராக பேனா எடுத்து உட்கார்ற சமயத்தில் உங்கள் ஆள் இப்படி லெபனான் மீது தாக்கல் நடத்தினா யார் தலைவரை ஏற்றுக்குவாங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவங்கள தைரியமாக பேசணும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி முடியாது, அதனால் அப்படி லைட்டாக கேட்டிருக்காங்க போல். அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே போடுறேன் போப்பா சந்தோஷமாக இருப்பான்ட்டு ஒரு ட்விட்டை போட்டார். அந்த ட்விட் என்ன சொல்ல வந்து நீங்களே பாருங்கள். இந்த மார்னிங் இன்னைக்கு காலையில் பெய்ரூட்டில் தாக்கல் நடத்தினாங்க, அது நடந்திருக்கக்கூடாது. பர்டிகுலராக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்துகிற இந்த நாளில், இந்த புனிதமான நாளில் நீங்கள் இந்த தாக்கல் நடத்தலாமா? இஸ்ரேல் தற்காத்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, ஏன்னா உங்களுக்கு த்ரெட்டன் நிறையா இருக்குது, ஆனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான சின்ன தாக்குதல், ஒரு மீனிங்லெஸ் தேவையற்ற தாக்குதல், அந்த இடத்துல யாருக்குமே ஹர்ட் ஆகலை, இன்ஜூர்ட் ஆகலை, அந்த இடத்துல கொல்லப்படலை, யாருக்கும் நல்ல வேலை டிஸ்டர்ப் ஆகலை. அதனால இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் போது கொஞ்சம் அமைதியாக இருக்குன்றாங்க. என்ன சொல்ல வராது, அடித்தா ஃபுல்லாக அடிப்பா, நிறைய பேர் சாகர மாதிரி அடின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. நல்ல வேலை அந்த இடத்துல யாரும் ஹர்ட் ஆகலை, இன்ஜூர்ட் ஆகலை, கில்ட் ஆகலைன்னு அது என்ன அர்த்தம்? சரி, எனியோ நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் டீல், அவ்வளோதான், சைன் போகிற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஸ்ரேல் இனி லெபனான் மீது தாக்கல் நடத்துறத உடனடியாக நிறுத்திடணும், சரியா? அதே மாதிரி அவங்களுக்கு ஹெஸ்போல்லாவும் சொல்லிடுறேன், ஹெஸ்போல்லா நீங்களும் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை சாத்திட்டு வேலையை பாருங்கள், நான் அவ்வளோதான் சைன் பண்ணிட்டு வரப்போகிறேன், ரொம்ப அற்புதமான ஆழமான உண்மையான ஒரு அருமையான அமைதி வருகிறது, வா அவ்வளோதான், ஆள் சைனை போட்டு கிளம்புங்க, அவ்வளோதான் நான் சொல்லி போட்டேன். ஆமாம், இதுக்கப்புறம் இஸ்ரேல் லெபனானில் ஒரே ஒரு குண்டு ஊசி கூட அந்த பக்கம் போகக்கூடாது, புரியுதா? ஒரே ஒரு தீங்கிழிக்கிற எண்ணத்தில் ஒரு சின்ன கொள்ளு பட்டாசு கூட, இந்த குச்சி மிட்டாய் குறிப்பிட்டுன்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பட்டாசு கூட அந்த பக்கம் போய் வெடிச்சிடக்கூடாது, பார்த்து உங்கள் சைடை கூட வெடிச்சுக்கோங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு? ட்ரம்ப் தனது எக்ஸ்தரத்தில் சொல்கிறாரு. அதற்கு CNN பத்திரிகையெல்லாம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் இப்படி விழுந்து அமைதி ஒப்பந்தத்தில் வரதில் ஒரு பக்கம் வெற்றின்னு அவர் வந்து கொக்கரித்தாலும் என்று கொக்கரித்தா கூட அங்கே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் இருக்குல்ல, ரிசர்வ் வந்து ஒகல்யாமா போன்ற பகுதியெல்லாம் ரொம்ப பாட்டம் போயிடுச்சான். அந்த ரிசர்வுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க போர் நிறுத்தம் வந்தே ஆகணும், ஏன்னா நெக் கண்டிஷன் வந்துட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, உலக வரலாற்றிலே முதல் முறையாக எம்டி கப்பல் 121 கப்பல் அமெரிக்காவை நோக்கி போயிருக்கு. எதுக்காக? இத்தனை நாள் அரபு நாடுகளை நம்பி இருந்த இந்த கப்பல்கள்
இது எல்லாமே எங்கே கிளம்புது, நேராக அங்கே போகுது. அதுவும் பாரு விவரமாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சீனா, இந்தியா, எல்லா நாடுகள்கிட்டையும் ஷார்ட் பீரியடில் ஒப்பந்தம் போடல, எல்லாமே ஒரு லாங் டேர்ம் பீரியடில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒப்பந்தம், 10 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்குலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஷார்ட் பீரியட் ஓப்பன் பண்ணால் கொடுக்கணும் நாங்கள் போயிடுவாங்கன்ற எண்ணத்தில் இங்கே எல்லாமே சேஃப் அண்டு செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க, டீலை ஏற்படுத்திக்கிட்டாங்க, வியாபாரத்தை பெருக்கிட்டாங்க. அதே சமயத்தில் தொடர்ந்ததுன்னா அவங்களால சப்ளை பண்ண முடியாது, அப்புறம் நாளைக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ அவங்க நிறுத்தியே ஆகணும், இந்த பக்கம் வந்தே ஆகணுன்றாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குன்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஈரான் தரப்பில் படித்தாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணும் நீங்களே நினச்சி பாருங்கள். என்னங்க தோணும், நம்ம ஏன் போய் ஒப்பந்தம் போட்டு இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு தான் பார்க்கலாமே, இத்தனை நாள் விட்டோம் முடிச்சிடலாமா கதையை அப்படின்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களாம். சரி, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். பீட்டர் எக்ஸத் மறுபடியும் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயும் வாங்கவும் கூடாது, தெளிவாக இருக்கும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலும் அவங்க டோல்கேட் வசூல் பண்ணக்கூடாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் முடிவு செய்ய வேண்டியது ஈரான் கையில் தான்ன்ற மாதிரி CNN சொல்ல வராங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப் தனது 80வது பிறந்த நாளில் ஏற்கனவே 10 போரை வந்து நிறுத்திட்டாராம். இது 11வது போரை வந்து நிறுத்தத்துக்கு கண்டிப்பாக நிறுத்திடுவேன், எனக்கு ஒரு சாதாரண இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண, அப்படி வெடிஞ்சுனா போதும் ஒரு வெள்ளைப்புறம் பறக்க விட்டா நிறுத்திடுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் இஸ்ரேலினுடைய செயல்பாடு இன்னொன்று நினச்சேன். நான் சோமாலியா லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த செங்கடல் பகுதியில் சோமாலியா லேண்ட் இருக்குல்ல, ஏமனுக்கு ஆப்போசிட்டு, அங்கே ஏற்கனவே துருக்கி எதுக்குறாங்க, அரபு நாடுகள் எதுக்குறாங்க, அமெரிக்கா கூட ரீசெண்டாக சோமாலியா லேண்டை ரெகனைஸ் பண்ணல. ஆனால் பாருங்கள், இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் வந்து எங்கே போயிருக்கிறாரு, அங்கே போயிட்டு தனி நாடுக்கான கோரிக்கை எல்லாமே நீ சோமாலியா லேண்டை பாதுகாக்கிறது எங்களோட முழு வேலை, மனுஷன் விடாமல் போகிறாரு. இது வந்து 3வது தடவை போகிறாங்க ஷார்ட் பீரியடில். அங்கே இராணுவ தளத்தை அமைச்சே ஆகணும், இப்போ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இங்கே எம்னி எவதிகளை கொஞ்சம் அடக்கி ஆகணுன்றது தெளிவாகிறாங்க அவங்க. ஆனால் அமெரிக்கா ரெகனைஸ் பண்ணக்கூடாதுன்னு அரபு நாடுகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம்பா, நாங்கள் சோமாலியா லேண்டை ரெகனைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு கிரீஸ் என்ற பாருங்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறார். ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு G7 சம்மிட் கலந்துக்கிறதுக்காக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு அங்கே AI சம்மிட் நடந்துட்டுருக்கு. அடுத்து ஒரு 5 நாள் சுற்றுப்பயணத்தில் போகிறாரு. அப்போ முதல் நாள் அதுவுமா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் நல்லா ஆற தழுவி சும்மா இறக்க மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கட்டி பிடிச்சிருக்கிறார். பார்த்துட்டு அமெரிக்காவும் ஐரோப்பாவுக்கும் இணையாக ஆண்டுக்கு 10 லட்சம் பொறியாளர்களை இந்தியா உருவாக்குகிறது. AI தொழில்நுட்பத்துறையில் வந்து புரட்சிகரமான சக்தியாக இந்தியா திகழ்கிறது. இனி இந்தியா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய நட்பு நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி யார் பேசியிருக்கிறார், பிரான்ஸ் அதிபர் வந்து பேசியிருக்கிறார். சரி, பிரதமர் மோடி அவர்களும் வந்து வாங்க இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, உங்களுக்கான உற்பத்தி அனைத்து விதத்துலையும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ரைட், பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு சமயத்தில் இங்கே ஓமனில் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுடைய மற்றொரு கப்பல் விராட் 1 அது தாக்கல் நடத்தப்பட்டதா, என்ஜின் கோளாறா அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வரல. அதில் 19 பேர் பயணிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்து அமெரிக்க கப்பல் ஓடி வந்து உதவி செஞ்சுருக்கு. அப்புறம் ஓமன் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. 19 பேர்த்தையும் வந்து மீட்டு கொண்டு போய் 14 பேர்த்தையும் வந்து மீட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ஏற்கனவே நமக்கு இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமான முறையில் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் குறி வைத்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது 4வது கப்பல், ஆனால் என்னுடைய பாஷையில் 5வது கப்பல். ஏன் 5வது கப்பல் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்கிறேன். நான் தொடர்ந்து ஒன்று தாக்குதல்களுக்காகப்படுகிறது, இல்லைன்னா இது என்ஜின் ஃபெயிலுன்ற. என்ஜின் ஃபெயிலுன்னா எப்படி மூழ்கும், எப்படி பிரச்சனை வரும், ஏதோ நடந்திருக்கு பார்க்கலாம், கொஞ்சம் சரியில்லையே, எங்கேயோ இடிக்கிறது. இந்தியா சற்று சூதானமாக இருக்க வேண்டும். பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு என்ன விதமான பதிலடிகள், என்ன விதமான நெருக்கடிகள் கொடுக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்தியாவோட மற்றொரு இழப்பு, நேற்று அசாம் அவனுடைய பகுதியில் ஜார்க்கண்ட், அதே சமயத்தில் நேற்று இந்தியாவுடைய மற்றொரு சம்பவம் ஜார்க்கண்டில், அசாம் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்டில் நம்மளுடைய
AN-32 டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட் ஒன்று. அதில் நம்மளுடைய 5 இந்தியனுடைய ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் வந்து உள்ளே வராங்க. அது தரையிறங்கும் போது கரெக்டாக தரையிறங்க முடியாமல் விபத்துக்குள்ளாகப்படுகிறது. அது உள்ள எல்லாமே தீப்பிழம்பு பட்டுறதுனால 5 பேர் பக்கம் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. 2019 இதே ஒரு ஃப்ளைட் வந்து அதாவது இது சோவியத் காலத்தில் வாங்கின ஃப்ளைட். இது 13 பேர் இறந்து போனாங்க. இது வந்து 2வது இன்சிடென்ட். அதனால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, இப்போ நம்ம UK கிட்ட போயிடலாம். வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க பக்கத்தில். இது வந்து ஃப்ரான்ஸ்னு வருது பாருங்கள். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி சொல்லிட்டாரு, வீரர்களே தயாராக இருங்க, நம்முடைய ஆர்மடு ஃபோர்ஸ் எல்லாமே இனி இங்கிலீஷ் சேனல் வழியாக, ஆங்கில கால்வாய் வழியாக சர்வதேச கடல் பகுதியாக இருந்தால் கூட பிடிச்சிடுங்கன்ட்டாங்க. எந்த நம்ம தடை விதிக்கப்பட்ட கப்பல் யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு கப்பல் வருது. யாருது அப்படின்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல், சிமிராக்ஸ் அப்படின்ற ஒரு கப்பல். கேமரூன் கொடி கட்டி கொண்டு வராங்க. அக்டோபர் 2025 இந்த கப்பலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா வந்து ஜூலை 2025 தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த தடையெல்லாம் தாண்டி இன்னும் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களாலே அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏற்கனவே பிரான்ஸ் ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட்டோட ஒரு கப்பலை இதே மாதிரி கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. இது 2வது கப்பல். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறது. நேட்டோ நாடுகள் இந்த யுத்தத்திற்கு அவங்களுடைய எக்ஸிக்யூட் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பேசுவாங்க இவங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் நாட்டை பிடிக்க போகிறாங்க, எங்கள் நாட்டை அடிப்பதற்கான பலைய திட்டத்தில் இருக்கிறது ரஷ்யா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய். இவங்க ஃபுல்லாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நேட்டோ நாடுகள் முழுமையாக மோத வேண்டும் என்ற நோக்கத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஈரான் யுத்தத்தில் கூட யாருமே ஓடி வந்து கலந்துக்கலையா அப்படின்ற இன்னொரு கோணத்தில் பார்க்கலாமா, இல்லை தங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை, எங்களால் முடியாதுன்னு ஒதுங்குறாங்களா, இல்லை நேட்டோ நாடுகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை அடிப்பதற்காக தயாராக இருக்கிறாங்களான்ற கோணத்தில் பார்க்க முடிகிறது சமீபத்திய நகர்வுகள் எல்லாமே. நான் இன்னொரு விஷயத்த கூட சொல்லிடுறேன். ஏன்னா அந்த நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்தினா பெரிய விஷயமானு சொல்கிறாங்க இல்லையா. இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த 2026 மட்டும் இந்த சிவப்பு கலராக இருக்குல்ல, இது வந்து ட்ரோன் வந்து கிராஷ் ஆகிருக்கு. யாருடைய ட்ரோனு? உக்ரைனுடைய ட்ரோனு. லிதுவேனியாவில் ஒரு தடவை, லாட்வியாவில் 3 தடவை, எஸ்டோனியாகிட்ட 1, அப்புறம் பின்லாந்தில் 1. அது இல்லாமல் வந்து ட்ரோன் வந்து அவங்க எல்லை பகுதியில் பறந்தது பாருங்க. லிதுவேனியாவில் 2 தடவை. அப்படி உள்ளே போய் தான் ரஷ்யாவுக்குள்ள அடிக்கிறாங்க. அப்புறம் டெப்ரீஸ், அதாவது சுற்றுனதுக்கப்புறம் விழுந்த பகுதிகள் பாருங்கள். லிதுவேனியாவில் ஒரு தடவை, எஸ்டோனியாவில் ஒரு தடவை, பின்லாந்து இத்தனை தடவை விழுந்திருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ட்ரோன் விழுந்து அவங்க மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து தாக்கல் நடத்துகிற எண்ணத்தில் இல்லை, நல்லெண்ண அடிப்படையில் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதே ரஷ்யா இந்த பக்கம் வந்துச்சுன்னா முடிச்சிடுவாங்க கதையை அப்படின்னு டைலாக் விடுவாங்க. ஆனால் யோசனை பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ கூடிய விரைவில் இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிற மாதிரி தான் தெரியுது. சரி, அதே சமயத்தில் யூகேவும் சரி, இன்றைக்கி இத்தாலி ரோமில் பார்த்தோம்னாலும் பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. ஜெர்மனிலையும் பார்க்க முடிகிறது. எல்லாமே மைக்ரன்ஸுக்கு எதிராக, அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம். இனி ஐரோப்பா மக்களுக்கு ஐரோப்பா, எந்த அகதிகளுக்கும் இங்கே இடமில்லை என்ற போராட்டம் எங்கே ஆரம்பிச்சது? அங்கே நெதர்லாண்டில் ஆரம்பிச்சது. அதாவது பெல்ஃபாஸ்டில் ஆரம்பித்த இந்த போராட்டம் அப்படியே விரிவு பெற்று ஐரோப்பா முழுவதும் பரவி இருக்கிறது. யூகேல காலையில் கொஞ்சம் அமைதியாக நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கலவர பூமியாக மாறி இருக்குதுன்னு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. சரி, இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட வந்துடலாம். ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாருன்னா, ஐயா குழந்தைகளை அனுப்பி, எப்படி குழந்தைகளை அனுப்பி சோல்ஜர்ஸை வந்து மாற்றிக்கலான்னு கேட்குறாங்க. எங்களிடமிருந்து பிடிச்சிட்டு போன குழந்தைங்களை வச்சு இப்படி கேட்குறாங்களே, இது ஏதாவது ஏற்றுக்க முடியுமா? இல்லை இது நியாயமா? இது ரஷ்யாவுடைய இயலாத்தன்மை அல்லவா? ஓ ஐரோப்பா தேசமே, இன்னும் ஏன் நம்ம அமைதி காக்க வேண்டும்? இனி நாம் ஆயுதத்தை தூக்க வேண்டியதா அப்படின்னு மனுஷன் உணர்ச்சி போற பேசிட்டு, எங்களுடைய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்காக தான் காத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வரைக்கும் 6000 கிலோகிராம் சுமந்து சென்று, அதாவது கிட்டத்தட்ட 6 டன் வரைக்கும் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. யாரும் இடையமடிக்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் 4 ஹவர்னாலும் பறந்து போய் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரஷ்யா முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் தாக்குதல்களுக்கு ஆகப்பட்டிருக்கிறது. இந்த நீங்கள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
ரஷ்யா முழுவதும் என்கேஜாக இருந்தாங்க. அது கிரிமியாவை பெரிய அளவுக்கு குறி வைத்திருந்தாங்க. ரஷ்யாவுடைய 3 எண்ணெய் கிணறுகள் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து உக்ரைன் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூடுதல் தகவல். அதே சமயத்தில் உக்ரைனுக்கு என்ன சந்தோஷம்னா, CNN பத்திரிகை என்ன சொன்னாங்கன்னா, இனி ரஷ்யாவுக்குள்ளார ஆளே கிடையாமா, ஆஃபர் கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை போருக்கு வந்துட்டா போதும், உங்கள் பேரங்காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட வரமாட்டேன்றாங்களாம். இந்த பக்கம் உக்ரைன் பக்கம் அப்படி ஓடி வந்து ஐயா என்னையை சேர்த்திக்கோங்க உன்னையை சேர்த்திக்கோங்க அது அடிப்படுற மாதிரி, அந்த பக்கம் ஏதோ ஆள் ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரியே வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம், இது அவங்க கதை தான். உக்ரைன் வந்து மறுத்துட்டாங்க. துளசி ஜெபார்டை வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இது மாதிரி பயோல வந்து உக்ரைனுக்குள்ள பயன்படுத்தி இருந்தாங்க, அதிலிருந்து ஒரு விதமான கிருமிகளை பரப்பதற்கு திட்டமிட்டது, அதற்கு அமெரிக்கா நிதியளித்தது, அதுக்கு முன்னாள் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், இதுதான் எங்களோட ஆய்வின் அறிக்கைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சிஐஏ டைரக்டர், முன்னாள் சிஐஏ டைரக்டர். அதுக்கு வந்து உக்ரைன் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் என்றால் அப்படிதான் சொல்லுவாங்க, இதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, முடிந்தால் வழக்கு தொடுங்கள், இதுதானே இப்போதைக்கு டைலாக். ரொம்ப ஃபேமஸான வழக்காக இருக்கு. இலையே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறியாலே முடிஞ்சால் வழக்க போடலே வாலே அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க, வாய் மதிப்பு மரியாதை இழந்துட்டாராம் புட்டின். இப்போ ஒரு சப்போஸ் எலெக்ஷன் வச்சா கூட தோற்று போய்ட்டு வரோம், அதனால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதெல்லாம் அவ்வளோதான், நாங்களே ஐரோப்பாவுக்குள்ள இணைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் கூட இப்போ பேசிட்டான் ஒரு சிலலாம் வேண்டாம் இல்லையா, நம்ம தீப்பொறி திரும்பத்தோட தங்கச்சி போட்டாங்க. 2 நாடு மால்டோவா உக்ரைன் ப்ராப்பராக எங்கள் நாட்டுக்குள்ளே இணைப்பதற்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னவோ எல்லா ப்ராசஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னாங்க. ரீசெண்டாக கூட நேற்று உக்ரைனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்டை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வராங்க. டிஜிட்டல் சர்வீஸ் ஆக்ட்னா ஃபார் எக்ஸலத்தில் யாருனாலும் எடுத்து வீடியோ போடுறாங்க, அது எல்லாமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். அரசாங்கம் பார்த்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்கள் வெளியிடணும். அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்கள் வெளியிடக்கூடாது. அதாவது முழுக்க முழுக்க இவங்க சீனாவை ஏன் குற்றம் சொல்கிறாங்க, அங்கே ஒரு சர்வதிகார போக்கு, அங்கே ஜனநாயகம் இல்லை, அங்கே கம்யூனிஸ்டம் பேரில் அவங்க சீனாவோட அடக்குமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து உக்ரைன்ற பாருங்க ஐரோப்பாவுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க வாய்களே பேசுவாங்க, உலகம் முழுவதும் இப்படி ஒரு சட்டத்தை, இப்படி ஒரு சட்டம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தால் விட்டுருவாங்களா? ஐரோப்பா நாடு அமெரிக்கா விட்டுருவாங்களா? எல்லா வீடியோவும் அந்தந்த நாட்டோட ஒப்புதல் பெற்று, அந்த ஒப்புதல் பெற்ற வீடியோ மட்டும்தான் வெளியிடணும், மீதி வெளியிடக்கூடாது. அப்படின்னா அப்போ எல்லாருமே அந்த நாட்டை பற்றி புகழ்ந்து பேசுறதை மட்டும்தான் வெளியிட முடியும், வேறு எதுவுமே முடியாது. இது வந்து போலந்து தடுத்துட்டாங்க. இல்லை, இது வந்து தவறான முன்னுதாரணமாக போகிறோம். நம்ம இன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறனால நான் ஒத்துக்கலாம், ரைட்டு. நான் தோற்று போயிட்டு நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் ஏதாவது வீடியோ போட்டு என் வீடியோவை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்விக்கு பதில் இல்லைங்க. இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க, ரைட்டு, முரசெல்லாம் வேண்டலையான்னு உங்களுக்கு எதிராகவே ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. நீங்கள் பதவி விலகிட்டு நாளைக்கு நீங்களே ஐரோப்பாவுக்கு எதிராக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வீடியோ டெலீட் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது ஏதாவது நியாயமாக சொல்லுங்கன்றாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எலான் மஸ்க் வந்து ஒழிக்கணும், எக்ஸ்தரத்தை ஒழிக்கணும், தொடர்ந்து நம்ம சொல்கிற வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சட்டத்தில் கொண்டு வராங்கன்னா எல்லா சட்டத்திலையுமே ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை தான் பெரிய ஒரு சிக்கலாக அமைகிறது. இன்னைக்கு கனடாவை கூட பார்த்தேன் நான், மார்க் கார்னி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எஸ் இதுக்கப்புறம் கனடா தான் உலகத்தின் ஒரு தீர்க்க முடியாத ஒரு தேவை உள்ள ஒரு சக்தியாக மாறுது, இனி நம்மளும் ஐரோப்பாவுடன் இணைந்து நடக்க வேண்டியது தான். அவர் முன்ன கனடான்னு சொல்லிட்டுனா ஐரோப்பா வந்து உலகின் ஒரு தீர்க்க முடியாத ஒரு தேவை மிகுந்த ஒரு நாடாக மாறிட்டு இருக்கு, அதை நம்மளோட இணைந்து போக வேண்டியதான் அப்படின்னு மனுஷன் ஐரோப்பாவை புகழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பா அப்போ உக்ரைனையும் மால்டோவும் சேர்த்துறீங்க, இல்லை கொஞ்சம் கனடாவும் சேர்த்திக்கோங்கப்பா, சேர்த்திக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. அவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று நடத்தினாங்க. 3 நண்பர்கள், ஒன்று தென்கொரியா, இன்னொன்று ஜப்பான், இன்னொன்று அமெரிக்கா, 3 பேர் சேர்ந்து அணு ஆயுதத்தை வந்து குறைக்கணுன்ற முடிவில் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோடனே, அணு ஆயுதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது, நீ என்ன தீர்மானம் போட்டாலும் சரி உனக்கு நான் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதுன்னு வடகொரியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸ்வீடன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 1 முதல் இந்த அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா பிள்ளைகள், மாமா, மருமகள் உள்ளிட்ட நெருங்கிய உறவுகளுக்கிடையே திருமணம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம்
சப்போஸ் இங்கே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்வீடனில் இருந்துட்டு சிட்டிசன்லாம் வாங்க முடியாது. உங்களை அலோவ் பண்ணுறாங்களான்றதே டவுட்டு தான்றாங்க. அந்தளவுக்கு மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கூட நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறோம், குடியுரிமையெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோன்றாங்க. ஸ்வீடன் குடியுரிமை பெற வாய்ப்புகளே இல்லை, சொந்த உறவுலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று கென்யாவிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு குழந்தை, ஏன்னா ஹார்ட்டில் ஒரு சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிறந்த 58 நாளான அந்த குழந்தை, ஆனால் என்னாச்சுன்னா வர வழியிலே அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. கிட்டத்தட்ட பாதி வழியிலே இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை இறந்த உறுதி செஞ்சுட்டு திருப்பி போகிறாங்களாம். ரொம்ப உருக்கமாக போட்டிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அவசரமாக கென்யாவிலிருந்து கிளம்பிய விமானம் பாதி வழியிலே அந்த குழந்தை இறந்தது என்பதும் ஒரு துக்க செய்தியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.